ஐம் ஸோ ஹாப்பி. நான் கமெண்ட்ஸ் எல்லாம் படிப்பேன். இந்த கில்லாடி ஜோடிஸோடையும் கமெண்ட் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பிகாஸ் பீப்புள் அவ்வளோ அக்செப்ட் பண்ணிட்டேன். எனக்கு ஃபஸ்ட்டெல்லாம் நான் வந்து ரொம்ப ஐயோ எப்படி இருக்கும் எனக்கு தெரியாது. லைக் அதுவும் என்னோட ஃபர்ஸ்ட் சீரியல், வேறு லாங்குவேஜ். பட் பீப்புள் ஸ்டார்டட் லவ்விங் அஸ். எனக்கு தமிழ் பிடிக்கும். முன்னாடியே நான் மூவிஸ் பார்க்கும் அண்ட் ஆல்சோ நிறைய சாங்ஸ் கேட்கும். ரொம்ப பேசும் எல்லாருக்கிட்டையும் பேசும். எல்லாருமே பேசணும்னா எப்படின்னா ஷூட்டிங் முடிஞ்சிருக்கு, நம்ம முடிஞ்சு போயிட்டு இருப்போம், கேப்ல போயிட்டு இருக்கோம். அது வந்து சென்னைக்கு வந்து ஒரு 1 வீக் ஆகுது, ஒரு 2 வீக்ஸ். கேப்ல போனா உடனே அந்த கேப் டிரைவர் வந்து நம்பர் கொடுங்கம்மா அப்படின்னு நம்பர் கொடுத்துருவாங்க. என்னோட அக்கா இங்க இருக்கு. அக்காவோட பையன் இருக்கு. அவன் வந்து மலையாளம் அண்ட் தமிழ் மிக்ஸ் பண்ணி தான் பேசுவான். ஸோ அவன்கிட்ட பேசி 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 தான் நான் வந்து தமிழ் ஆக்சுவலி அந்த பையன் என்ன ஏதுன்னு கேளுங்க. சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் தமிழ்ல என்ன வார்த்தை கத்துக்கிட்டீங்க? கெட்ட வார்த்தை வேணும். கெட்ட வார்த்தை எல்லாம் எனக்கு மேரேஜ் தான் சொல்லி கொடுத்தது. நான் சொல்லி கொடுத்தேன்னா ஃப்ளோல திட்டு இருக்கேன். ரெண்டும். ஆக்சுவலி இன்னொன்னு கேட்கணும்னு நினைச்சேன். நீங்க வந்து இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கீங்க இந்த மாதிரி அவரை பாக்குறப்ப எனக்கு ஃபர்ஸ்ட் ரொம்ப ஆட்டிடியூடா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் மீட்டிங் அப்படியே ஆக்சுவலி ஆட்டிடியூடா தான் இருந்தது. ஆக்சுவலி ஆட்டிடியூட் தான். ஆமா, அன்னைக்கு ஆக்சுவலி அதான் ஒத்துக்க மாட்டேன். உங்களுக்கு ஸ்டார்டிங் ஆடிஷன் வந்து சீன் அது வந்து ஹக் பண்ணணும் அப்படின்றாங்க. ஐயோ, சாஃப்டா ஹேண்டில் பண்ணணும்ல, இப்படிதான் பிடிக்கணும்ல. இவரு வந்து என்னோட கழுத்து பிடிச்சி இப்படி, அது என்ன ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ற இப்படி எப்படி பண்ணாரு? அது பண்ணி காட்டுறீங்க. அவருக்கு பண்ணி காட்டுங்க. நான் பண்ணி காட்டுறேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, உடனே அவங்க அம்மாவுக்கு போன் பண்ணி, அம்மா அந்த ஹீரோ வந்து ரொம்ப ரொம்ப ஆட்டிடியூடு. 200 எபிசோட்ல இவ்வளோ ஃபேன்ஸ், இவ்வளோ லவ், அது வந்து ஒரு சைட்ல ஒரு ஹாப்பினஸ். இதுக்கு காரணம் இவளா இருக்கலாம். ஓ வாவ், சோ ஸ்வீட். அந்த கியூட்னஸ் இது என்கிட்ட நான் சொல்லவே இல்லை. 1 வீக் ஷூட் முடிச்சதுக்கு அப்புறம் இவ வந்து நான் வந்து எனக்கு வேணாம், நான் போயிடுறேன், எனக்கு வந்து ஆடியன்ஸ் இன்னும் ஏத்துக்கல, லைக் யூடியூப்ல வந்து குள்ளாச்சி நீ ஒழுங்கா நடி அப்படி எல்லாம் சொன்னா ஓகே. எனக்கு வந்து ஷார்ட்டா சொல்லும் போது Max Gold, cash for gold. Call 044 4545 4545. WeCare Super Shield 100 Ultra defends broad spectrum sunscreen with 100 SPF. Buy now. i5 Housing and Properties. தேடுறதை விடுங்க, தேர்வு செய்யலாம் வாங்க. Call 9962 557 557. சின்னஞ்சிறு கிளியில இருந்து இந்து மற்றும் கர்ணா நம்ம கூட இருக்காங்க. வணக்கம். வணக்கம். வெல்கம் ஸ்வாதி அண்ட் நரேஷ். ஏன்னா எல்லா இடத்துலயுமே வந்து இந்து கர்ணா அதுதான் ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. அப்பப்ப கொஞ்சம் ஒரிஜினல் பேரும் சொல்லணும். பேரு தெரியாது. ஸ்வாதிகா இட் இஸ். நரேஷ் ராஜ். எஸ் சொல்லியாச்சு, அதனால பதிவு பண்ணியாச்சு. பட் அந்த நேமே நல்லா இருக்கு ஆக்சுவலி, கர்ணா இந்து. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் சீரியல் பத்தி சொல்லுங்க. ஏன்னா வந்து பயங்கரமான ரெஸ்பான்ஸ். நிறைய பேரை கேட்குறப்போ நாங்கள் வந்து ஜீ தமிழ் பார்க்கறதுக்கு காரணமே இவங்க 2 பேரால தான். அண்ட் கில்லாடி ஜோடிஸுமே வந்து உங்க 2 பேருக்காக தான் பார்க்குறோன்ற மாதிரி தான் நிறைய பேர் சொன்னாங்க. ஸோ எப்படி இருக்கு அந்த ரெஸ்பான்ஸ்? ஸோ அது ஆக்சுவலி சர்ப்ரைஸ் தான். எனக்கு பயங்கர சர்ப்ரைஸ் ஆக்சுவலி. ஏன்னா நான் இங்கே வந்து சீரியலுக்கு ஆடிஷன் கொடுக்கும்போது பயந்துக்கிட்டு தான் வந்தோம். ஆக்சுவலி நம்ம வந்து தெலுங்குல வில்லனா பண்ணோம், இங்கே எப்படி ரிசீவ் பண்ணிப்பாங்க. பட் எனக்கு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. ஸோ அது வில்லனா பண்ணாலும் ஹீரோவா பண்ணாலும் மெயின் திங் ஆக்டிங் பண்ணணும். அது வச்சு இப்போ நம்ம ஒரு ஆக்டிங் பண்ணோம்னா ஆப்போசிட் பர்சன் வந்து தே கேன் ஃபைண்ட் அவுட் இவ வந்து ஆக்டிங் பண்றால. அந்த ஒரு நேச்சுரல் ஆக்டிங்க்கு ஒரு ஓவர் அந்த இது சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி என்னால் அட்ராக்ட் பண்ண முடியும், அந்த ஆக்டிங் வச்சு என்னால் அட்ராக்ட் பண்ண முடியும். 100% எனக்கு மனசுக்குள்ள இருந்துச்சு. ஸோ அதை வச்சு நான் ஆக்டிங் பண்ணதுனால தான் ஒரு சக்ஸஸ் இருக்கு அப்படின்ட்டு நான் ஃபீல் பண்றேன். உங்களுக்கு இதோட ஃபர்ஸ்ட் சீரியல் அண்ட் 2 பேருக்குமே இதுதான் ஃபர்ஸ்ட் சீரியல் தமிழ்ல. ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? ஐம் ஸோ ஹாப்பி. அண்ட் ஆல்சோ இப்போ நான் கமெண்ட்ஸ் எல்லாம் படிப்பேன். இந்த கில்லாடி ஜோடிஸோடையும் கமெண்ட் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பிகாஸ் பீப்புள் அவ்வளோ அக்செப்ட் பண்ணிட்டேன். எனக்கு ஃபஸ்ட்டெல்லாம் நான் வந்து ரொம்ப ஐயோ எப்படி இருக்கும் எனக்கு தெரியாது. லைக் அதுவும் என்னோட ஃபர்ஸ்ட் சீரியல், வேறு லாங்குவேஜ். இப்போ மலையாளம் ஆனாலும் பரவாயில்ல, வேறு லாங்குவேஜில் பண்ணுற எப்படி பீப்புள் என்ன அக்செப்ட் பண்ணுவெல்லாம் பயந்துட்டே இருந்தது. பட் பீப்புள் ஸ்டார்டட் லவ்விங் அஸ். இப்போ ஆமாம், வெளியே போகும்போதும் அந்த ரெஸ்பான்ஸ் எல்லாம் கிடைக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஓகே. அண்ட் லாங்குவேஜ் கஷ்டமா இருந்துச்சு ஸ்டார்டிங் 2 பேருக்குமே தமிழ்ல பண்றப்போ? எனக்கு இல்லை ஆக்சுவலி, நான் வந்து என்னோட ஜர்னியை இங்கே சென்னையில தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஓகே. பட் வந்து நீங்க பிறந்து வளர்ந்ததெல்லாம்? இல்லை, நான் வளர்ந்ததெல்லாம் ஆந்திரா. ஆந்திரா. ஓகே. பேசிக்கலி ஃப்ரம் ஆந்திரா. ஆந்திரா. ஓகே.
பட் ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு. எஸ், சொல்லுங்க. அந்த பேக் ஸ்டோரி தான் எங்களுக்கு தேவை. இருக்கு. அது வந்து கொஞ்சம் எமோஷனல், நம்ம வந்து லேட்டா எடுத்துக்கலாமா அது? ஓகே, நானே சொல்றேன், என்கிட்ட கேளுங்க. எனக்கு தெரியும். அண்ட் எனக்கு வந்து எனக்கு எனக்கு தமிழ் பிடிக்கும். முன்னாடியே நான் மூவிஸ் பார்க்கும் அண்ட் ஆல்சோ நிறைய சாங்ஸ் கேட்கும். அண்ட் த திங் இஸ், இங்கே வந்ததுக்கப்புறம் நான் ரொம்ப பேசும் எல்லாருக்கிட்டையும். அப்போ இந்த லைட் மேன்ஸ் நான் எல்லாருக்கிட்டையும் பேசுவேன். எல்லாருமே பேசணும்னா எப்படின்னா, ஷூட்டிங் முடிஞ்சிருக்கு, நம்ம முடிஞ்சு போயிட்டு இருப்போம், கேப்ல போயிட்டு இருக்கோம். அது வந்து சென்னைக்கு வந்து ஒரு 1 வீக் ஆகுது, ஒரு 2 வீக்ஸ். கேப்ல போனா உடனே அந்த கேப் டிரைவர் வந்து நம்பர் கொடுங்கம்மா அப்படின்னு நம்பர் கொடுத்துருவான். இல்ல அப்ப எனக்கு தெரியாது, அது தெரியாது இல்ல. அப்ப நான் நினைச்சேன் அவர் வந்து கேக்குறாரு, ஆமா நான் வந்து நாளைக்கு ஏதாவது வேணும்னா நான் பிக்கப் பண்ணிக்கிறேன், உங்க நம்பர் கொடுங்க. வந்து 2 வீக்ஸ் தான் அது சென்னைக்கு வந்து. நம்பர் கேட்டா நம்பர் உடனே கொடுத்துறது. அது என்னன்னா, நான் யோசிச்சேன், ஓகே அந்த அண்ணாக்கும் ஒர்க், எனக்கும் தேவையான அந்த அண்ணா கூப்பிடலாம், அந்த அண்ணா என்ன ட்ராப் பண்ணும்ல, அப்படிதான் நினைச்சேன். இவ்வளவு வெள்ளந்தியா இருந்திருக்கீங்களே. அதுக்கப்புறம் யார் வந்தாலும் ஓகே வந்து பேசினாங்கன்னா, பட் எனக்கு ஒரு இது, நம்ம இவங்க கிட்ட தெரியாதவங்க வந்து பேசினாங்கன்னா ஹாய் சொல்லிட்டு சைலண்டா, அப்படி கிடையாது. வந்து 2 மினிட்ஸ் பேசினா பேசிட்டே இருப்பா உட்காந்துட்டு. அப்போ எல்லாருக்குமே அங்க இங்கிலீஷ் எல்லாம் அவ்வளவு தெரியாது, அப்போ தமிழ் தான் பேசணும். எனக்கு வேற வழி இல்லை, தமிழ் கத்துக்கு தான் ஆகணும். பேசுறதுக்காகவே கத்துக்கிட்டீங்களா? ஓ, இது தெரியாது, இப்பதான் எனக்கு தெரியுது. ஓகே, பேசணும்ல, எப்படி பேசுறது அந்த மாதிரி வந்து பேசுறதுக்கே கத்துக்கிட்டாங்க போல. அண்ட் ஆல்சோ என்னோட அக்கா இங்க இருக்கு. அக்கா மீன்ஸ் மலையாளத்துல நான் சீரியல் பண்ணியிருந்தது. தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் இயர். ஒரு சீரியல் மட்டும் தான் பண்ணது அங்க. பொண்ணா சந்திரலட்சுமி தெரியும்ல, அக்காவோட பொண்ணா பண்ணது. அக்காவோட பையன் இருக்கு, அவன் வந்து மலையாளம் அண்ட் தமிழ் மிக்ஸ் பண்ணி தான் பேசும். சோ அவனுக்கிட்ட பேசி 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 தான் நான் வந்து தமிழ் ஆக்சுவலி கத்துக்கிட்டேன். அந்த பையன் என்ன ஏஜ்னு கேளுங்க. சொல்லுங்க. தமிழ் கத்துக்கிட்டாளா? அப்ப எவ்வளவு பேசிருப்பாங்க, நீங்க அதை நோட் பண்ண வந்துட்டு இப்ப பேசிட்டே இருந்திருப்பாங்க. எப்படிங்க கத்துக்கிட்டீங்க? என்ன புரிஞ்சுச்சு அவன் பேசுனதுல உங்களுக்கு? 3 வயசு பையன் கிட்ட. அவன் நல்லா பேசும், நிஜமாவே அவன் நல்லா பேசும். அவன் 2 லாங்குவேஜ் பேசுவான், அவன் 3 லாங்குவேஜ் பேசும். அவன் இஃப் சம்மன் இஸ் மலையாளி மீன்ஸ் மலையாளத்திலே பேசும். இப்ப தமிழ் பீப்புள்னா தமிழ்லே பேசும். அவன் அது ஐடென்டிஃபை பண்ணி அவன் பேசும். ஓகே, ஃபர்ஸ்ட் தமிழ்ல என்ன வார்த்தை கத்துக்கிட்டீங்க? என்னெல்லாம் பேச கத்துக்கிட்டீங்க ஸ்டார்டிங்ல? கெட்ட வார்த்தை வேணும். கெட்ட வார்த்தை எல்லாம் எனக்கு நரேஷ் தான் சொல்லி கொடுத்தது. எல்லாமே நரேஷ் தான் சொல்லி கொடுத்தது. நான் சொல்லி கொடுத்தேன்னா ஃப்ளோல திட்டு இருக்கேன். ரெண்டும் உங்களை திட்டுவாங்கறா அவரு? ஐயோ ஐயோ, பார்த்தா ஸ்வீட் கப்பலா இருக்கீங்களே. ஸ்வீட்டா? ஆஃப் ஸ்கிரீன்ல என்ன பண்ணுவாரு? என்ன பண்ணுவாரு? இப்ப எங்க கேமராஸ் வந்தானே, அதனாலதான் இப்படி இருக்கிறேன், இப்படி உட்கார்றேன். சரி சரி. ஆக்சுவலி இன்னொன்னு கேட்கணும்னு நினைச்சேன். நீங்க வந்து இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கீங்க, இந்த மாதிரி அவரை பாக்குறப்ப எனக்கு ஃபர்ஸ்ட் ரொம்ப ஆட்டிடியூடா இருந்துச்சு, ஃபர்ஸ்ட் மீட்டிங்கே அப்படி இருந்துச்சு. ஆக்சுவலி ஆட்டிடியூடா தான் இருந்தது. ஆக்சுவலி ஆட்டிடியூட் தான். ஆமா, அன்னைக்கு ஆக்சுவலி அதான் ஒத்துக்க மாட்டேன், ஆக்சுவலி ஆட்டிடியூடா தான் இருந்தது. என்ன பண்ணாரு? சரி நீங்க சொல்லுங்க, என்ன நடந்துச்சு உங்க தரப்புல? உண்மையே சொல்லணும். உண்மை சொல்றேன். ஆக்சுவலி எனக்கு ஆல்ரெடி 2 டைம்ஸ் வந்து ஆடிஷன் நடந்திருக்கு. ஹீரோயின்ஸ் செட் ஆனதுனால மறுபடியும் அந்த ஒரே மாசத்துல 2 வாட்டி ஆடிஷன் எடுத்தாங்க. ஸோ நான் ஹைதராபாத் போய் அங்கே ஷூட் முடிச்சுட்டு மறுபடியும் அன்றைக்கி நைட்டே ஆடிஷனுக்கு வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் ஏர்லி மார்னிங் 8 o'clock நான் அங்கே சேரில் உட்காந்துட்டு இருக்கேன், மேக்கப் எல்லாம் போட்டு. சீக்கிரம் அப்போ தான் வந்தாங்க. வந்து ஜஸ்ட் இப்படி ஷோல்டர் கை வச்சு ஹாய் அப்படின்னாங்க. நான் எதுப்பா எனக்கு ஹுயிஷி அது தெரியல. ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தூங்கிட்டேன். அவ்வளோதான் அங்கே பேசுனது. அதுக்கப்புறம் பேசணும்ல, நாங்க சீன்ஸ் எல்லாம் பண்ற, பேசவே இல்லை என்கிட்ட. பேசவே இல்லன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ யாருன்னு தெரிஞ்சுக்கணும். நீ வந்து ஹீரோயினா வந்திருக்கேன். நீ அப்ப உனக்கு அந்த சீன் பண்ணும்போது தெரியாதா உனக்கு? ஹீரோயினா தெரியாதா? எப்படி நீங்க வந்து ஹீரோ? சத்தியமா நான் நினைக்கல. இல்ல ஓகே, அப்ப தெரியல. நான் நினைச்சேன் ஏதோ 10th கிளாஸ் ஸ்டூடெண்ட் ஏதாச்சும் ஒரு பொண்ணு வேணும், அதுக்காக வந்திருப்பாங்க, ஹீரோயின் வேறவா வந்திருப்பாங்க அப்படின்ட்டு உள்ள போனதுக்கு அப்புறம் தான் சொல்றாங்க இந்த மாதிரி ஒரு லவ் சீன் இருக்கு. எங்களுக்கு ஸ்டார்டிங் ஆடிஷன் வந்து அது என்ன செஞ்சு கேக் தள்ளி விடுறதுக்கு அப்புறம் ஒரு சீன், அது வந்து ஹக் பண்ணணும் அப்படின்றாங்க. ஐயோ, அந்த சீன் ஒண்ணு எடுத்தாங்க. அதுல நான் பயந்துட்டேன். ஆக்சுவலி நம்ம எப்படி பண்ணோம், சாஃப்டா ஹேண்டில் பண்ணோம்ல. ஆக்சுவலி வாட் ஹேப்பன்னா, எனக்கு நம்ம என்ன சீனாலும் நடிச்சிருவேன்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அது இங்க எடுத்தோடனே ஒரு லவ் சீன். நம்ம தான் இதுக்கு முன்னாடி எல்லாம் வில்லன். எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஹக் பண்ண சொல்றாங்க.
நிறைய ஃபுல் ஷிவர் ஆகுது. ம். அதுக்கப்புறம் வந்து சாஃப்டா ஹேண்டில் பண்ணணும்ல, இப்படிதான் பிடிக்கணும்ல. இவரு வந்து என்னோட கழுத்து பிடிச்சி இப்படி, அது என்ன ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ற என்ன சார் இது ரொமான்டிக்மே என்ன தெரியுமா ரொமான்ஸ் sir? சொல்ல romance போது ஆறு கூட வரல அவருக்கு. நான் இப்படி என்னோட கழுத்து பிடிச்சி இப்படி பண்ற. ஸோ எவ்ரிஒன் ஆர் லாஃபிங் சேம். நீங்க எப்படி சிரிக்கிறீங்களோ எல்லாரும் அப்படிதான் சிரிக்கிற. சிரிச்சிட்டு இருக்காங்க. எல்லாரும் அங்க வந்து So, ஈபி அவர் எல்லாருமே EP இருந்தாங்க. அவங்க வந்து எல்லாருமே no, no, சிரிச்சிட்டே no, கொஞ்சம் சாஃப்டா ஹேண்டில் பண்ணணும். எப்படி பண்ணாரு அது பண்ணி காட்டுறீங்க அவருக்கு பண்ணி காட்டுங்க. நான் பண்ணி காட்டுறேன். இங்க வா. இப்படி பண்ணிட்டேன். ஏய், அப்படியெல்லாம் பண்ணலாம், ஹக் பண்ணலாம். இல்ல அவ வந்து வேற எனக்கு எட்டல. இனி அதை சொல்லு. எது இது தேவையா இப்போ அப்படி கேக்குறேன். அதெல்லாம் தேவையா? சோ அதனால வந்து நீங்க ரொம்ப ரகட்னு நினைச்சிட்டீங்க. And also அதுக்கப்புறம் ரக்கர் நினைச்சா ஓகே, பிரச்சனை கிடையாது. ம். இன்னொரு விஷயம் என்னன்னா, உடனே அவங்க அம்மாக்கு போன் பண்ணி, அம்மா அந்த ஹீரோ வந்து ரொம்ப ஓவர், ரொம்ப ஆட்டிடியூடு, போறாருமா? ரொம்ப Already ஆட்டிடியூட்னு எனக்கு சொல்லிருக்காங்க. இல்ல எனக்கு வந்து ஐயோ வேற லாங்குவேஜ் பண்ணணுமா வேணாமா சீரியல் வேணுமா அப்படி. அண்ட் சந்திராக்கா சந்திராக்கா தான் எனக்கு இல்ல நீ வந்து ட்ரை பண்ணு, நீ ஜஸ்ட் வா, உனக்கு பிடிச்சா நீ பண்ணு, இல்லைன்னா நீ பண்ணாத, நீ ஜஸ்ட் வந்து ஸ்க்ரீன் டெஸ்ட் மட்டும் பண்ணிட்டு நீ போ சொன்ன. அதுக்கப்புறம் வந்து அண்ட் ஆல்சோ ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் சம்மன் ஸோ வெல்கமிங் அண்ட் ஆல். அண்ட் இவர் வந்து இப்படி முறைச்சிட்டே இருந்தது. இல்ல ஏண்டி? பேச சரி மாட்டேன். ஓகே இப்போ வந்து நீங்க ரோல் ஸ்விட்ச் பண்ணுங்க. ஜஸ்ட் வந்து அவர் எப்படி பண்ணாருன்னு நீங்க இமிடேட் பண்ணி காட்டுங்க கர்ணா மாதிரி. எதுவும் பண்ணல. இப்படி சும்மா இப்படி உட்காரும், இல்லைன்னா தூங்கிட்டே இருக்கும், இல்லைன்னா எப்படி சாஞ்சு தூங்கி இருந்தேன். ஆமா இப்படி தூங்கிட்டே இருக்கும். கண்ணு ஓபன் பண்ணா இப்படி இருக்கும். தூங்கு நான் தான் இருந்து ஆ. ஸ்டாண்டிங் அவனோட frame இவ்வளவுதான் sir. எழுந்திருக்கல. ஓகே, ஸ்டாண்டிங்ல வந்து ஹாய் இதெல்லாம் அப்படி ஹாய் சொல்லி அப்படியே படுத்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த சீன் பண்ணும்போது தெரியும்ல ஹீரோயினா தான் வந்தது. அதுக்கப்புறம் பேசல. நான் நினைச்சேன் ஏன் முறைச்சு பாக்குறேன், அது எப்படி ரவுடி மாதிரி இருந்தது. அது உன்னோட கேரக்டர். நீ வந்து முன்னாடி வந்து நின்னு பேசணும், நீ பேசிட்டே இருக்க. அது ஒரு பேசிக் என்னோட பிரச்சனைகள், என்னோட சுச்சுவேஷன், நான் வந்து ஆல்ரெடி நான் வந்து டிராவலிங் பண்ணிட்டு வந்திருக்கேன். நான் வந்து அங்கே ஸ்டே பண்ணிருக்கேன். இப்பயும் இந்த தேர்ட் ஆடிஷன் இதையும் என்ன ஆகும், செட் ஆகுமா இல்லையா? இந்த சீரியலுக்காக நான் அங்கே மூவிஸ் ட்ராப் பண்ணா சீரியல்ஸ் அங்க அக்செப்ட் பண்ணல. ஏன்னா இது ஹீரோ தமிழ்ல பண்ணணும், எனக்கு ஒரு டார்கெட் இருக்கு, தமிழ்ல ஹீரோ பண்ணணும்னு. அது வந்து எல்லாருமே ட்ரை பண்ணுவாங்க, அது வந்து பெரிய விஷயம். ஸோ அதுக்காக நான் வந்து என்ன ஒரு டென்ஷன்ல இருக்கேன். இப்போ நீ வந்து உங்ககிட்ட உட்காந்து நான் எப்படி கதை பேச முடியும்? இல்ல அதெல்லாம் பேச மாட்டேன். ஆல்சோ ஆல்ரெடி ரொம்ப ஹைட்டு, இவர் ரொம்ப ஹைட்டு, நான் இவ்வளோ. எனக்கு அது எல்லாமே ஐயோ ரொம்ப கஷ்டம். இவரு எனக்கு பார்த்த போது எனக்கு கொஞ்சம் பயம் வந்துருச்சு. அதான் மெயின் திங். அப்ப நான் அம்மாவை கால் பண்ணி சொல்லிட்டு, அம்மா இந்த பையன் எனக்கு பிடிக்கல, எனக்கு இந்த சீரியல் எல்லாம் வேண்டாம், இந்த பையன் சரி, இப்போ உங்க அம்மா ஃபோன் பண்ணி சொல்லு, யார் பிடிக்கும்னு சொல்லுவாங்க. சும்மா அம்மா கிட்ட கால் பண்ணி பேசிட்டே இருக்கோம். இப்போ இவர் பேசாரா இப்போ நீங்க ஃப்ரெண்ட் ஆயிட்டீங்களா? அவங்க வந்து ஒன் டே வந்து ஜஸ்ட் ஒன் டே தான் அவங்க வந்து பார்த்தாங்கன்னு. அங்கே வந்து சாப்பிட்டீங்களாமா அப்படின்ட்டு இவகிட்ட அவ்வளவு பேசல. அவங்க அம்மா கிட்ட சாப்பிட்டீங்களா, ஷூட் ஆரம்பிச்ச போதும் என்கிட்ட அவ்வளவு பேசல, நானும் பேசல. அப்ப நானும் வந்து எனக்கும் இருக்கிற ஆட்டிடியூட் அப்படி இருந்தேன். நானும் கண்டுக்க மாட்டேன் அப்படின்னீங்களா? அவங்க அம்மா வந்து ஆனா அம்மா கிட்ட போய் கொஞ்சம் சொல்லிருக்காங்க. என்ன நியாயம் அது? வந்து ஹீரோயின் கிட்ட தான் வந்து நம்ம கொஞ்சம் ஸ்வீட்டா பேசணும். ஹீரோயின் அம்மாட்ட பேசுறீங்க, அவங்க பேச மாட்டீங்க. ஆக்சுவலி என்ன எதுக்கு நான் பேசணும்னா, எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பீக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ நம்ம தெலுங்குல ஒரு 8 சீரியல்ஸ் பண்ணியிருக்கோம். அங்கே வந்து ஹீரோயின்ஸ் கிட்ட பேசின என்ன ஆகும், அந்த ஒரு பயம் நமக்குள்ள இருந்துச்சு. பட் ஸ்லோவா நம்ம எப்படியும் பேச போறோம், அந்த இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் அப்படின்றத நான் இருந்தேன். அதுக்குமே விட முன்னாடி அவங்க அம்மா டெய்லி வந்து அவங்க ஸ்டார்டிங் ஒரு 1 வீக் அவங்க அம்மா தான் ஷூட் லொகேஷன் வந்து போயிட்டுனா, தென் ஓகே சின்ன பொண்ணு போல, அதுதான் அவங்க அம்மா போறாங்க வராங்க அப்படின்னு நினைச்சேன். பட் அப்போ பேசும்போது அவங்க அம்மா கிட்ட கொஞ்சம் இதாயிடுச்சு, அவ்வளவுதான். இப்போ அவங்க சொன்னாங்களே நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்டு 8 சீரியல்ஸ் பண்ணியிருக்கேன், அந்த மாதிரி அந்த எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு ஆட்டிடியூட் எல்லாம் பண்ணியிருக்காரு அந்த மாதிரி? அதெல்லாம் பண்ணலாம். அப்படியா? அது காட்டல. இல்ல அதெல்லாம் காட்டல. நல்ல பையன் தான், அதெல்லாம் காட்டல. ஓகே, அந்த ஒரு நாள் நான் அந்த ஆக்டிவிட்டி காரணம் இல்ல, அந்த 8 சீரியல்ஸ் மீன்ஸ் இப்போ ஒரு பொண்ணுகிட்ட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வெச்சு. ஏன்னா இப்போ நான் ஆக்சுவலி நான் வில்லனா ஆக்ட் பண்ணும்போது ஹீரோயின் கூட தான் எனக்கு நிறைய காம்பினேஷன் இருக்கும். ஹீரோ இருப்பாரு, நான் வந்து ஹீரோயின் கிட்ட பேசும்போது அங்க ஒரு காசிப்ஸ் போகும். ஓகே அவரு வந்து அந்த வில்லன் வந்து பேசிட்டு இருக்காரு ஹீரோயின் கிட்ட என்ன மாதிரி. அந்த ஒரு தாட், ஓகே பொண்ணுங்க கிட்ட பேசினாலே இப்படிதான் போல, தப்பா ப்ரொஜெக்ட் ஆயிடுமோ அப்படின்ட்டு. ஸோ அதனால நான் கொஞ்சம் பேசலாமா வேணாம் அந்த ஒரு தாட். இன்னொரு தாட்டு என்ன நடக்க போகுது, ஏன்னா சீரியல் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1 வீக் ஷூட் போயிருக்காங்க.
டிவிக்கு டெலிகாஸ்ட் ஆகிற வரைக்கும் நமக்கு பயம்தான், என்ன ஆகும் என்ன எப்போ வேணாலும் அது ஸ்டாப் ஆகலாம். ஸோ அதனால வந்து அந்த ஒரு டென்ஷனு. ஏன்னா ஆல்ரெடி 3 months இதுக்காகவே நான் வெயிட் பண்ணா இந்த ப்ராஜெக்ட்காக. ஸோ இப்போ இது நடக்கலைன்னா ரொம்ப பிரச்சனை வரும் நம்ம லைஃப்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இதுல இருந்ததுனால பேசல அவங்க கிட்ட. ஓகே, அதுக்கப்புறம் ஓகேவாயிடுச்சா உங்களுக்கு? அந்த 1 weekல we started talking அண்ட் அப்போதுலேருந்து இப்போ ரொம்ப தொல்லை, ஃபுல் டைம் பேசிட்டே இருக்கோம். இப்ப பேசிட்டே இருக்காரா? சரி, உங்களுக்கு ஒரு இடத்துல தோணி இருக்குல்ல, நம்ம ஸ்டார்டிங் ரொம்ப டெரர்னு நினைச்சோம், இவர் ஆட்டிடியூட் நினைச்சோம், இவர் பார்த்தா இவ்வளவு டம்மி பாவா இவ்வளவுதானா அப்படின்னு தோணி இருக்கும்ல, எப்ப தோணுச்சு அந்த மாதிரி? அது மட்டும் இல்ல, நிறைய ரீசெண்டா ஒரு இன்ஜெக்ஷன் பண்ண போனோம். அது 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 நான் சொல்றேன், நரேஷ் ஊசி பயம். என்ன சொல்றீங்க? என்னங்க ஆமா. ஐஸுக்கும் ஊசி பயம் யாரும் நம்புவாங்களா? சரி, அது நான் ஆக்சுவலி நமக்கு வந்து அது பார்த்துக்கிட்டே நம்ம பார்க்கலன்னா ஓகே ஃபைன் ஐ கேன் இப்பவே பயப்படுறாருங்க ஊசி இருக்கிற மாதிரி. இல்ல, இது எப்போ ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு புரிஞ்சதுன்னா கில்லாடி ஜோடிஸ் பண்ணல, அதுல ஃபயர் டாஸ்க் இருந்தது. ஸோ அதுல இந்த கிளாஸ் உடைக்கணும். அவங்க சொன்ன கையில ட்ரை பண்ணு, அதுக்கப்புறம் நீ கல் எடுத்து உடைச்சிட்டு டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் என்ன சொன்னாங்கன்னா, இட்ஸ் பிரேக் ஆயிடும், உங்களோட ஸ்ட்ரென்த்துக்கு அது உடைஞ்சிடும். ஸோ நீங்க பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும், எங்களுக்கு ஒரு ஷார்ட் கிடைக்கும் அப்படின்ட்டு ஒரு இது சொன்னாங்க. அது பிரேக் பண்ண முடியாது கையால. இட்ஸ் லைக் 9 mm ஒரிஜினல் இது. அது பிரேக் பண்ண முடியாது. ஆனா ஐ தாட் நம்ம ஷூட்டிங்ல இருக்குள்ள சுகர் கிளாஸ் அப்படி நினைச்சு போய் நான் வந்து இடிக்கிற அது பிரேக் ஆகல. அதுல ஏதோ ஏறி இடிச்சு கையே திரும்பி வந்து அது ரொம்ப இன்ஜூர்ட் ஆயிடுச்சு. லைட்டா ஒரு இன்ஜூர் ஆச்சு அண்ட் டாக்டர் சொன்ன ரொம்ப பெயினா இருக்கும், நாளைக்கு நீங்க இன்ஜெக்ஷன் எடுக்கணும். அப்போ அவன் சொன்னேன், இன்ஜெக்ஷன் எல்லாம் வேண்டாம், நான் பெயின் வச்சுக்க. அப்போ நான் நினைச்சேன், என்னடா இப்படி சொல்ற? இல்ல இன்ஜெக்ஷன் அதெல்லாம் தேவையில்லை, பெயின் தானே, நான் ஐ வில் டாலரேட். அப்போ பெயின் டாலரன்ஸ் எல்லாம். தென் ஐ வாஸ் லைக், இல்ல ஏதோ தப்பா இருக்கு. அண்ட் அங்க போனதும் அந்த நீடில் பார்த்ததும் ஷிவர் ஆகுது. இல்ல டாக்டர், எனக்கு இன்ஜெக்ஷன் வேணாம், குட்டி ஆகும் போது இது வரைக்கும் நான் இன்ஜெக்ஷன் பண்ணது இல்லை, இப்படி சொல்லிட்டு நான் வந்து இன்ஜெக்ஷன் போட்டது இல்லையா? அந்த டாக்டர் இந்த பாப்பா கிட்ட எல்லாம் பேசுவல, அது பாரு இது பாரு அப்படி சொல்லி டைவர்ட் பண்ணி தான் இன்ஜெக்ஷன் எடுத்தது. ஓகே நீ கையில குத்துங்க, எனக்கு நான் கொஞ்சம் கேர் பண்ணிக்கிறேன். இல்ல அங்கதான் குத்தணும் அப்படின்னாரு. எனக்கு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அப்படியே திரும்பி கொஞ்ச நேரம் இருந்தேன். ஆனா டாக்டர் செம்ம டாக்டர், தெரியாம அவன் போட்டதே தெரியல. அதுக்கப்புறம் இட்ஸ் லைக் நீடில்ஸ் அந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னாரு அவர். அந்த பெயின் இல்லாம நீடில்ஸ் அது அப்படின்னாரு. அண்ட் ஆல்சோ ரீசென்ட்லி ஒரு ஹாஸ்பிட்டல் போய் பிளட் டெஸ்ட் எடுக்கிறதுக்காக. அப்போதும் நான் இல்ல நான் நினைச்சேன் இப்ப அழுன்னு நினைச்சேன், அப்படி பண்ற அங்க பாக்குது தலை சுத்துது. லைக் ஃபீல் இப்படி படுத்திருக்கும், எனக்கு ஒரு ஃபீல் லைக் அது குத்த அந்த ஃபீல் ஜஸ்ட் அந்த ஒரு செகண்ட், அந்த குத்துற செகண்ட் தான் ஐ ஃபீல் லைக் கிடினஸ் ஒரு மாதிரி. ஐயோ சாப்பர்ல இருந்து குதிக்கலாம், எல்லாமே உடைக்கலாம், ஆனா ஊசி பயம். அந்த ஃபீல் ஜஸ்ட் அந்த மாதிரி வேற ஏதாச்சும் பயம் இருக்கா உங்களுக்கு? வேற எதுவும் பெருசா இது இல்ல. அப்பா பயம். அப்பா பயமா? இந்த வயசுல இப்படி, இந்த காலத்துல இப்படி ஒரு பையன் அத பார்த்தா அப்படி தெரியாது இல்ல? அப்பா இப்ப அதான் பிளாக்மெயில் பண்ணலாம், நீங்க ஈஸியா ஏதாவது பண்ணிட்டு அப்பா கிட்ட சொல்லட்டா அப்படிலாம் சொல்வீங்களா? அழுதுடும். என்னங்க சொல்றீங்க? சரி, லாஸ்டா எதுக்கு அப்படி பிளாக்மெயில் பண்ணீங்க? ஏதாவது பண்ணது அப்படி பிளாக்மெயில் பண்ணல. இவங்களுக்கு அந்த மாதிரி என்ன இன்னும் அது பண்ணுவேன், அவங்க அம்மா கிட்ட சொல்லு, நான் சொல்லிடுவேன் அப்படின்ட்டு பயப்படுவேன். நீ இது பண்ணு, ஃபோன் பண்ணுவா, இவ வந்து நைட்ல அங்கங்க போயிட்டு இருப்பான். யாரு கூட அம்மாக்கு தெரியும். அப்படி இருந்தாலும் நான் என்ன பண்ணாலும் லொகேஷன்ல என்ன பண்ணாலும் சொல்லும், அம்மாவை கால் பண்ணி சொல்லட்டுமா, அம்மாவை கால் பண்ணி சொல்லட்டுமா. ஆமா, இதே சொல்லிட்டு இருக்கும். அம்மா என்ன சொன்னாங்க? இவங்களை பார்த்து பேசி பழகினதுக்கு அப்புறம் இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. ஆமா, அம்மா சொல்லும், அந்த லுக்கு மட்டும் தான், அது ஒரு குட்டி புள்ள. அவங்க வந்து கேட்டிருப்பாங்க, இந்த பையனையா நீ ஆட்டிடியூட்னு சொன்ன அப்படிலாம் கேட்டாங்க. ஆமா, கேட்டேன், அந்த பையனை தானே நீ இப்படி எல்லாம் சொல்லி வச்சது, பாவம் சொல்லும். ஓகே, ஸோ இப்போ எப்படி இருக்கு உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸா இருக்கட்டும், வெளியே போனா ஜீ தமிழ்ல எது வந்து ஒரு ஷார்ட்ஸோ ஒரு ரீல்ஸோ எது போட்டாலும் உங்க 2 பேர் தான் வந்தது. கர்ணா இந்து இது போடுங்க, கர்ணா இந்து, கில்லாடி ஜோடிஸ் எந்த ப்ரோமோ வந்தாலுமே இவங்க ப்ரோமோ போடுங்க அப்படின்னு தான் ஸ்பெஷலி கேக்குறாங்க. ஆக்சுவலி ஒரு சைட்ல இருந்து பார்க்கும்போது அது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இன்னொரு சைட்ல வந்து இவ்வளவு ஸ்பீடா நமக்கு வந்து இவ்வளவு ஃபேன்ஸ் கிடைச்சா ஒரு பயம் இருக்கு. ஓகே, ஏன்னா நம்ம பார்த்துட்டு போகல, இவ்வளவு ஸ்பீடா அப்படியே ஃபாஸ்டா மேல போய் திடீர்னு கீழே போயிட்டாங்கன்னா அது நல்லா இருக்காது. அந்த பயமும் இருக்கு. அந்த பயம் இருக்கு.
ஸோ இன்னொரு விதத்தில் நம்ம வந்து ஐயோ இவ்வளோ ஸ்பீடாக நம்ம வந்து ஜஸ்ட் 200 எபிசோட்ஸில் இன்னொரு 24th வந்தான்னா 200 எபிசோட்ஸ் ஆக போகுது. ஸோ 200 எபிசோடில் இவ்வளோ ஃபேன்ஸு, இவ்வளோ லவ், அது வந்து ஒரு சைடில் ஒரு ஹாப்பினஸ். ஸோ அதுக்கு காரணம் நான் வந்து 50% இவளா இருக்கலாம். ஓ வாவ், சோ ஸ்வீட். அந்த கியூட்னஸ் இது என்கிட்ட நான் சொல்லவே இல்லையே. அதெல்லாம் இப்படிதான் ஒரு இதெல்லாம் இதெல்லாம் சொல்லவே சொல்லவே இல்லையே. உங்களை பத்தி நல்ல விதமா அப்படிலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு அவன் எப்படி வந்து ஆக்சுவலி இன்னொரு திங் என்னன்னா 1 வீக் ஆயிடுச்சு, ஆடிஷன் ஓகே ஆயிட்டோம். 1 வீக் ஷூட் முடிச்சதுக்கப்புறம் இவன் வந்து நான் வந்து எனக்கு வேணாம், நான் போயிடுறேன், எனக்கு வந்து ஆடியன்ஸ் இன்னும் ஏற்றுக்கல. ஏன்னா ஆமா, என்ன டெலிகாஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா டெலிகாஸ்ட் ஆகி ஒரு 1 வீக் ஆயிடுச்சு, நாங்கள் போகிறோம். 1 வீக் ஆகுது, ஆல்ரெடி ஒரு 20-30 எபிசோட்ஸ் ஆயிடுச்சு. இட்ஸ் லைக் யூடியூப்ல வந்து குள்ளாச்சி நான் ஷார்ட் அதுதான் ரொம்ப ரொம்ப ஷார்ட் இவன் வந்து பேசிக்கா வந்து என்கிட்ட சொல்லியிருந்தா, நான் வந்து ஆக்சுவலி நான் வந்து ஆக்டிங்காகவே வரல, சும்மா ஏதோ வந்தேன், எனக்கு டான்ஸ் தான் இம்பார்ட்டன்ட், ஐ லவ் டான்ஸ், நான் டான்ஸ்க்காகவே பிறந்திருக்கேன் அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லாடி, நான் சொல்றேன்ல, நீ போயிட்டா நான் காலி ஆயிடுவேன், அதுக்கப்புறம் வேற அந்த பிளேஸ்க்கு வேற யாரும் வந்தாலும் அந்த ஃபீல் இருக்காது அப்படின்ட்டு நான் வந்து இல்லை, நான் போயிடுவேன். இல்ல அந்த டைம்ல எனக்கு நான் ஸ்டாப் பண்ணிரு அப்படின்ட்டு இல்ல நான் ரொம்ப இது எல்லாமே பண்ணேன். அக்செப்ட் பண்ணிடும், நீ ஒழுங்கா நடி அப்படி எல்லாம் சொன்னா ஓகே. எனக்கு வந்து ஷார்ட்டா சொல்லும் போது எனக்கு தேவையில்லை அவ்வளவு ஃபீல் பண்ண, ஆனா ஏதோ எனக்கு கொஞ்சம் ஹர்ட் ஆயிடுச்சு. ஸோ நான் எவ்வளோ சொன்னேன், இல்லடி நான் இருக்கேன், நான் பார்த்துக்கல, நான் அது ஆக்டிங்காகவும் சரி எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கலாம். அப்போ மோஸ்ட்லி இப்படி கமெண்ட்ஸே வந்துட்டு இருந்தபோது ஐ ஃபெல்ட் பேட். ஐயோ மேபி Then- ஆடியன்ஸ்க்கு பிடிக்கல, மேபி and also I started thinking like என்னால கஷ்டமாகாது ஆகக்கூடாது. he was working so hard for the serial. அப்போ Then இந்த one ரீசன்ல day people truth ஒரு வெளியில போகும்போது ட்ரூத் வெளியில வந்துச்சு. எல்லாருமே பார்த்தா கர்ண மாட்டேன் முன்னாடி Possessive ஆயிட்டாங்களா? இல்ல எப்போ சொன்னேன் அப்படி? நம்ம வந்து புனிதா வீட்டுக்கு போகும்போது நீ சொல்லிருக்க. புனிதா வீட்ல அது சும்மா சொன்னது, சும்மா நான் கலாய்க்கிறதுக்காக சொன்னது. I'm happy for that. அவங்க அந்த காமெண்ட்ஸ் பார்த்துட்டு நான் பண்ண மாட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறம் மறுபடியும் இல்ல அது ஏதாவது பண்ணுவோம்ட்டு சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி ஒரு ஜஸ்ட் அதுக்கப்புறம் அப்படியே மாறிச்சு. ஓகே, அதுக்கப்புறம் நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க, ஓகே பண்ணலாம் அப்படின்றது. எனக்கு அதுதான் எனக்கு கொஞ்சம் பண்ணலாம் இல்ல, இப்போ வேற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் காத்துக்கிட்டு இருக்கு நிறைய. அதாவது தெலுங்குல இருந்து கால்ஸ் வருது, எல்லாம் வருது அப்படியே. இல்ல எனக்கு அப்போ என்னன்னா இப்ப மக்களுக்கு என்ன பிடிக்கல, என்ன கொஞ்சம் ஹைட்டா இருந்தா மேபி அந்த தாட்ஸ் எல்லாம் இருந்தது. இவங்க வந்து இவர் வந்து ரொம்ப ஹைட், அப்ப அதெல்லாம் எனக்கு மைண்ட்ல ரொம்ப இதாயிடுச்சு. ஆக்டிங்க்கு ஹைட்டு பிளாக்கு அந்த ஒயிட் அதெல்லாம் தேவையில்லை எனக்கு தெரிஞ்சு. அதுதான் நான் அவருக்கு சொல்லிட்டே இருந்தேன் நிறைய. வந்து அன்னைக்கு நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லும்போது தெலுங்குல ஒரு சாங் அதெல்லாம் ரீல்ஸும் ஷேர் பண்ணி he was motivating me. எனக்கு ஒரு மூவியோட இதெல்லாம் சென்ட் பண்ணி இதெல்லாம் ஓகே தான் நீ பண்ண. then I was like okay பண்ணலாம். அண்ட் அது விட நமக்கு ஒரு ஹீரோயினா கிடைக்கணும்னா எத்தனை பேர் என்னென்னமோ பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. எஸ், அந்த விஷயத்துல அவங்க ஹீரோயினா ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா யூ ஹேவ் டு ப்ரூவ். சரி, ஸ்டார்டிங்ல நமக்கு ஆக்டிங் வரலானாலும் நீ வந்து செலக்ட் ஆயிட்டீங்கன்னா வாட் சேனல் வில் see is your presence of screen presence of your இது. ஸோ அப்படின்னு இருக்கும்போது யூ ஹாவ் தட், தென் ஸ்லோலி யூ கேன் ஆட்டோமேட்டிக்லி இது வந்துடும். நம்ம நடிக்கிறதுக்காக வந்துடும். ஒரு 3 months 4 months 6 months நம்ம கண்டிப்பா லேர்ன் பண்ண முடியும். ஏன்னா 10 பேர் ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. ஆக்டிங்ல வந்து கத்துக்கிட்டே இருக்கோம்னா சாகர வரைக்கும் கத்துக்கிட்டே இருப்போம். ஒரு பர்சன்ல வந்து இன்னொன்னு கத்துக்கிட்டே போவோம். ஸோ அதனால 10 பேர் அவங்க கூட பெரிய ஆர்டிஸ்ட் இருக்கும்போது நீ இப்போ என்கிட்ட காம்பினேஷன்ல என்கிட்ட வந்து ஏதாச்சும் ஒண்ணு மதுமிதா இருக்காங்க, சையத் ப்ரோ இருக்காங்க, அபிதா மேம் இருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்து சீனியர் ஆர்டிஸ்டா இருக்கும்போது we can learn something. ஸோ அப்படின்னு இருக்கும்போது ஸோ வெயிட் பண்ணு, வரும் அப்படியே மோட்டிவேட் பண்ணிட்டே இருக்கீங்க பயங்கரமா. Max Gold, cash for gold. Call 044-4545-4545. VCare Super Shield 100 Ultra Defense Broad Spectrum Sunscreen with 100 SPF. Buy now. i5 Housing and Properties. தேடுறதை விடுங்க, தேர்வு செய்யலாம் வாங்க. Call 9962 557 557.